ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான, எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு செம்ம அப்டேட் பற்றி தான். ஆமாங்க, நம்ம தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தாக்கல் செய்ய போகிற முதல் முழுமையான பட்ஜெட் எப்போ வரப்போகுதுன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாச்சு. வரப்போகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம தமிழோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய போகிறதா சபாநாயகர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? மெயினாக தேவக்கோட முக்கியமான வாக்குறுதியான மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயருமா? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான இலவச பஸ் பயணங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்குமா? இந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்புலாம் மக்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதி நிலைமை சரியானதும் தான் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியும், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த நாளே அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி விவசாயிகளுக்கான தனியான வேளாண் பட்ஜெட் மட்டும் வரப்போகுது. இப்போது மேட்டூர் அணை திறக்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடிகள் நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக நல்ல விடை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் எல்லா துறை அதிகாரிகளையும் மீட்டிங் போட்டு பேசி முடிச்சிட்டாரு. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாரு. சரி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரப்போகிற இந்த பட்ஜெட்டில் மகளிருக்கான 2500 ரூபாய் அறிவிப்பு வருமா வராதா? உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.